நம் உடலை கட்டுக்கோப்பாகவும் அழகாகவும் வைத்திருக்க உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசன கலை என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடையிலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசன நிகழ்ச்சி தரப்படுகிறது. ஏன் முதல் நிகழ்ச்சி வெகு காலமாக தரப்படுகிறது? மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கொஞ்ச நாள் வருமா, அது நின்றுவிடும். ஆனால் இந்த நிகழ்ச்சி நிற்காது, காலமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். இது மக்களை வாழ்விக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி, ஆரோக்கியம் தரும் நிகழ்ச்சி, பல்வேறுபட்ட நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. ஆகவே தான் நெடுநாள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்க்கிறார்கள், பயனடைகிறார்கள். நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் சற்று காலைக்கு அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டுங்க. எப்படி நிலம் ஏர் உழுதால்தான் பயிர் விளையும், இது ஏர் போன்று இருக்கின்றது. அதனால்தான் இது கலப்பை ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். ஈஸ்னோஃபோலியோ, மூக்கடைப்பு, இன்னபிற சைனஸ், இவை போன்றவர்களெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நீக்கக்கூடியது. ஒரு இஎன்டி டாக்டர் என்னென்ன நோய்களை நீக்குவாரோ, இந்த ஒரே ஆசனம் அந்த சைனஸ், மூக்கடைப்பு, நீர் மூக்கில் வழியாக வெளியேறி கொண்டிருப்பல், அடுக்கு தும்மல், இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தின் மூலமாக நீங்கிவிடும். தலையை தொட வேண்டும் என்பது கூட அல்ல, சற்று உயரமாக வைத்து ஒரு ஸ்டூலை வைத்து நீங்கள் காலை வைத்தாலே மூக்குத்துவாரம் திறந்துவிடும். நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கிவிடும். ஒரு 15 நாளில் மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். மூச்சை இழுத்து விட வேண்டும். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். தரையை தொட்டு விடுகிறது பாருங்கள். ஆரம்பத்தில் தரையை தொடாது, அங்கே ஒரு ஸ்டூலைத்தான் வைக்க வேண்டும். வற்புறுத்தி தரையை தொடுவதற்கு முயற்சிக்கக்கூடாது. கழுத்திலே வலி வந்துவிடும், முதுகிலே வலி வந்துவிடும். தானாக அந்த கால் இறங்கும் வரை நாம் பொறுமையோடு இருந்து தரையை தொட வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பு மூக்குத்துவாரத்தை பார்த்தால் அடைப்பு இருக்கும். ஒரு தடவை செய்து எடுத்தாலே மூக்குத்துவாரம் திறந்து விடும். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டு போடுங்க. ஹலாசனம். முட்டை நம்புங்க. எவ்வளோக்கு முட்டை விரைப்பாக நிறுத்தால் தான் இந்த ஆசனத்தினுடைய முழு பலனும் கிடைக்கும். ஏன்னா மூளைக்குள்ளே பிற நரம்பு இழுக்கப்படுகிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம்,
மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், கண், காது, மூக்கு, வாய், மூளை, இத்தனையும் சரி செய்யும் பொழுது ஆனந்தமய கோஷத்துக்கு சென்று விடுகிறார். எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு வராது. முதுகெலும்பை வளைக்க வளைக்க என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எவ்வளவுக்கு அளவு முதுகெலும்பை வளைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது இளமை தள்ளி போடப்படுகிறது. மெதுவாக இறக்குங்கள். எழுந்து உட்காருங்கள். முன்பு போல் பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சீரார்களே, சில பேர்களுக்கு இஎன்டி டாக்டர்கிட்ட போனாலும் இந்த மூக்கடைப்பு, சளி தொல்லைகள் நீங்காது. அவர்கள் எல்லோரும் இது போன்ற ஆசனங்களை அரைகுறையாக செய்தாலே முழுமையான பலன் கிடைத்துவிடும். சதா மூக்கில் தண்ணி வந்து கொண்டே இருக்கும் சில குழந்தைகளுக்கு, ஏன் பெரியவர்களுக்கும் கூட. பனிமழை காலங்களில் இது அதிகமாக அவர்களை தொல்லைப்படுத்தும். இருமல், அடுக்கு தும்மல், காலையில் எழுந்தவுடனே சில பேருக்கு தும்மிக்கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரியான நிலையெல்லாம் இந்த ஆசனத்தை செய்பவர்களுக்கு நிச்சயமாக வராது. அவை இருந்தாலும் இந்த ஆசனத்தை செய்தால் முழுமையாக நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த நோயையும் நீக்கவல்ல இந்த பல்வேறுபட்ட ஆசனங்களை நீங்கள் பழகி உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.